இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போகிறது நோர்வேல ஒஸ்லோ சிட்டியில் இருக்கிற நொஸ்கண்ட ஒரு ஃபோல்க் மியூசியம் தான். இங்கே 16ஆம் நூற்றாண்டில் நோர்வேல வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவற்ற வீடுகள் எல்லாம் எப்படி இருந்தது என்பதை அவர்கள் வாழ்ந்த பழைய வீடுகளை அந்தந்த இடங்களில் இருந்து இங்கே கொண்டு வந்து வச்சு அதை திருப்பி ரீகண்டிஷன் பண்ணி வச்சிருக்கணும். இதுதான் இந்த என்ட்ரன்ஸ். உள்ளுக்க பே பண்ணித்தான் உள்ளுக்க போக வேணும். இங்கே உள்ளுக்க வந்தோடனே இந்த மேப் கொண்டதில் வச்சிருக்கணும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் துவங்கி எங்கே போய் பார்க்குற முழு டீட்டெயிலும் அதில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு அதன்படியே நீங்கள் பார்க்க வழிக்கலாம். 16ஆம் நூற்றாண்டில் இருந்து நோர்வேல இல்லாத வீட்டுக்கு மேலேயும் சொட் இல்லை டர்ஃப் ரூஃப்னு சொல்கிறது. இது அந்த இப்படி புல்லைத்தான் மேலே விரிக்கிறது. அந்த ரூப் தானே 19ஆம் நூற்றாண்டு முடிவு மட்டும் பாவிச்சவை. இப்போ கூடுதலாக என்ன, இப்போ நாங்கள் இங்கே பார்க்க போகிற எல்லாம் அந்த சொட் ரூப் உள்ள வீடுகள் தான். அதோட இந்த வீடெல்லாம் ஃபுல்லாக மரத்தில் தான் செய்தது. இது இங்கே கனடாவில் லோக் ஹவுஸ்ன்றது. அதாவது அப்படி இந்த மரங்களை அப்படியே முழுக்க வெட்டி அப்படியே வழி இந்த பட்டையை மட்டும் சீவிட்டு அதை அப்புறம் அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று இன்டர்லாக் பண்ணுற மாதிரி வச்சு அதுக்கு மேலே இந்த கூரியை போட்டு அதுக்கு மேலே இந்த ஃபுல்லால் இது போடுறது மிகவும் அழகாக இருக்குது. எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடுகளை எங்கேயும் எல்லாம் இருந்து கொண்டு வந்து இங்கே இதில் வச்சிருக்கணும். அதோட அந்த வீட்டுக்கு உள்ளேக்கு அதில் எத்தனையாம் ஆண்டு இந்த வீடு ஒரிஜினலாக செய்தவை அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம இருக்குது. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ நாங்கள் ஒரு பழைய 16ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் செய்த ஒரு வீடு. உள்ளுக்குள்ளே அப்புறம் அந்தபடியே டிஸ்பிளே மாதிரியும் வச்சிருப்பினோம். இல்லை பார்த்தீங்கன்னா அதில் அந்த ப்ரொஜெக்டர்லேயும் ஒரு ஆக்கள் மேசையில் இருக்கிற மாதிரி ஒன்று போகுது. அதை விட அந்த காலத்தில் பாவித்த உபகரணங்கள் கட்டில்கள் மெத்தி எல்லாம் அதுக்கே வச்சிருக்கணும். அதெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி பார்க்குறது ஒரு எனக்கு இதுகள் பார்க்க விருப்பம். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி தெரியல, உங்களுக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நூறு வந்தால் இதுகளை போய் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் வேணும் இதை பார்க்க. இதுக்குள்ள இப்படி லைவாயும் ஆக்கள் இருப்பினும் அந்த காலத்தில் இருந்த மாதிரி. இப்போ நீங்கள் பார்க்குறதான் சிறுகை, அதாவது அந்த எந்திரக்கல். இது இலங்கையில் கணக்காக முந்தின பழைய சந்ததியினர் பாவிச்சிருக்கணும். இதோட இங்கே அந்த காலத்தில் பாவித்த உபகரணங்கள் எல்லாம் இதுக்குள்ளே வச்சிருக்கணும். நீங்கள் இது உயரம் குறைவு, ஆனால் உள்ளுக்குள்ளே தலையில் முட்டாது நீங்கள் வடிவாக இதில் பார்த்து ரசிக்கலாம். இங்கே 16ஆம் நூற்றாண்டில் இருந்து 19ஆம் நூற்றாண்டு முடிவு மட்டும் இருந்த வீடுகள் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே 160 இந்த இப்படியான மரத்தில் செய்த வீடுகள் காட்சிக்காக வைத்திருக்கணும். சிலது உள்ளுக்க புயலாது பூட்டி இருக்கும். கூடுதலானவர்கள் மனிதர் வாழ்ந்த வீடுகள், அதோட மிருகங்களை மாடுகள் அப்படி அதுகளை வளர்க்குறதுக்கான ஃபார்ம் ஹவுஸ், அதோட மற்றது அந்த உழவு இயந்திரங்கள் அதுகள் வைக்கிறதுக்கு அந்த அப்படியான ஸ்டோரேஜ் செட் மாதிரி அப்படி நிறைய இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் உள்ளுக்க போய் வடிவாக பார்த்து அந்த காலத்தில் என்ன மாதிரி செய்தவைன்னு நீங்கள் பார்க்கலாம் விரும்பினால். இது ஒரு லோக் ஹவுஸ் மாதிரி ஃபுல்லாக மரம் மேலேயும் கூரைக்கும் முழு வட்ட மரத்தை வச்சுட்டு மேலே சொட் ரூப் போயிட்டுருக்கணும். இதுவும் இப்போ நார்மலாக இல்லை வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் ஃபுல்லாக என்ன மாதிரி செய்தான்னு இந்த இதுகள் தெரியாது. நேராக பார்க்க தான் தெரியும். இப்போ நாங்கள் ஸ்லோனில் கிடுகு அங்கே என்ன இருக்கோ அதை வச்சு வீடு கட்டின மாதிரி இங்கே பெரிய கிடைச்ச மரமும் புல்லையும் வச்சு மிகவும் அழகாக தாங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு இடத்தை அமைத்திருக்கிறார்கள். இதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது ரெனோவேஷன் செய்யணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் அந்த 17ஆம் நூற்றாண்டில் அவை அப்படி உடை அணிந்து வாழ்ந்தார்களோ அப்படி உடைகளோடு தான் இதுக்குள்ளே திருவினம். அவையும் இதுக்கு நீங்கள் கூட கவனிக்கலாம். இது சும்மா இந்த மியூசியம் ஒன்றும் இல்லாமல் இருக்காது. அந்த காலத்தில் வாழ்ந்த மாதிரி அங்கால போனீங்கள் என்றால் மியூசிக் பாடி டான்ஸ் ஆடுற மாதிரி சமைக்கிற மாதிரி இதெல்லாம் கணக்க இருக்கும். இனி இப்போ நினைவு அங்கால போய்க்க நான் அதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இது அந்த ராணுவம் பண்ணமாக வேண்ட நோர்வே உடையுடன் அதில் போகிறார்கள். இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு கார்டன் தோட்டம். எல்லா விதமான மரக்கறிகள் எல்லாம் நட்டிருக்கணும். பக்கத்துலேயே நீங்கள் பார்க்கலாம். உள்ளுக்க போகல, ஆனால் வெளியிலாண்டு பார்க்க தெரியும். இதில் இது பேக் ஹவுஸ், அதாவது அந்த பேக்கரி மாதிரி பேக்கரி செய்ய அந்த சம்மந்தப்பட்ட செய்கிற இடம்.
இது வந்து 1750 1800 மட்டும் இருந்தது. இது இங்கே வந்து லைவ் ஆகி இப்படி இந்த ரொட்டிகள் பானைகள் இதுகளெல்லாம் செய்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம்னு இதாக செய்யணும். அதை ஒருத்தி இருந்து வயலின் பாசிச்சுட்டு இருக்கிறான். இது இன்னொரு ஸ்டோரேஜ் கட் மாதிரி ஒரு கொட்டில் மாதிரி. இதுவும் ஃபுல்லாக முழு மரங்களால் செய்தது. இது பார்த்திங்கன்னா 1800 1850 ட்ரையிங் ஹவுஸ் அண்ட் இதுக்குள்ளே காய வைக்கிறதுக்கு இந்த வீட்டை பாவிச்சவையாம். இதில் வந்து 160 இப்படி வீடுகள் இருக்குது. நான் கூடுதலாக எல்லா வீடையும் அந்த முக்கியமான எல்லாத்தையும் காணொலி எடுத்துருக்கு இதில் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு போரிங்காக இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு வீடும் வித்தியாசமாக தான் இருக்கும். இதில் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குதிரை ஒன்று நிற்குது. இதுவும் ஃபார்ம் ஹவுஸ். இது வந்து 2 ஸ்டோரி 2 லெவலில் செய்திருக்கிறோம். இது வந்து 1710 கட்டின வீடு. இது இன்னொரு வீடு. இது கொஞ்சம் அழகாக கொஞ்சம் அந்த மூலையில் தூண் மாரி எல்லாம் வச்சு மரத்தை அப்படி வித்தியாசமாக வெட்டி எல்லாம் அழகாக செய்திருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா வாத்துக்கள் தண்ணிக்குள்ள ஒன்று இருக்குது. இங்கேயும் வந்து அப்படி இந்த பண்டி வாத்து கோழி ஆடு குதிரை அண்டு லைஃப் அனிமலையும் வச்சிருக்கணும். அந்த ஃபீலிங் வர்றதுக்கு இப்போ அந்தந்த ஏராவில் எப்படி இருந்தாண்டு ஒரு வித்தியாசமான ஒரு குதிரை உண்டு. பார்த்திங்கன்னா ஒரு ஆடு, ஆனால் கம்பளி ஆடு மாதிரி. இது 1650 கட்டின ஒரு ஸ்டோரேஜ் ஹவுஸ். இதுக்குள்ள கூடுதலாக விண்டருக்கு டைமில் இந்த எல்லாத்தையும் புல்லுகள் வைக்கல் அதுகளை ஸ்டோரேஜ் பண்ணுற இடமே இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் மரத்தில் செய்த வீடுகள் தான். இதுக்குள்ள வந்து நிற்கே எங்களுக்கு ஒரு ஒரு பழைய காலத்தில் ஒரு சிட்டிக்குள்ளே போன மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரியே வடிவ அழகாக செய்து வச்சுருக்கிறார்கள். அதோட அந்த நோர்வையாக்களும் அதே மாதிரி உடுப்பெல்லாம் போட்டு அதுக்குள்ளே நடந்து திரியக்க நாங்கள் 16-17ஆம் நூற்றாண்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு நினைப்பு கொண்டு வருது. இது இன்னொரு 2 ஸ்டோரி வீடு. மிகவும் அழகாக இருக்குது. நல்ல வேலைப்பாடெல்லாம் செய்து வச்சிருக்கணும். பார்த்திங்கன்னா அப்படி ஆட்சி மாதிரி எல்லாம் செய்து பெரிய தூணுகள் ஒரு பணக்கார நோர்வீஜியன் ஆட்கள வீடாக இருந்திருக்கலாம். இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டோரேஜ் ஹவுஸ் மாதிரி இருக்குது. இதுவுமான ஸ்டோரேஜ் ஹவுஸ் தூணெல்லாம் வச்சு வடிவ செய்திருக்கணும். இதுவும் 1797ஆம் ஆண்டு கட்டின ஒரு ஸ்டோரேஜ் ஹவுஸ். இந்த பக்கத்தில் இருந்த வீட்டின் முன்பகுதி பார்த்திங்கன்னா ஒரு முழு மரத்தை அப்படி அரைவாசியாக வெட்டி அதைத்தான் அத்திவாரம் மாதிரி வச்சு இது வந்து 13ஆவது நூற்றாண்டில் கட்டின வீடு. இன்னும் 13ஆம் நூற்றாண்டிலே நீங்கள் மிகவும் அழகாக செய்திருக்கிறோம். இந்த வீட்டின் சைட் பக்க வியூ. இது கொஞ்சம் மாடர்னான இது போல் இருக்குது. இது வந்து கெஸ்ட் ஹவுஸ். இது 1800 கட்டின வீடு. பிறகு எல்லாம் அந்த டைமில் கட்டின வீட்டுக்கெல்லாம் ஜன்னல்கள் எல்லாம் கிளாஸில் போட்டு செய்ய துவங்கியிருக்கணும். இதுவும் 1750 1800 மட்டும் கட்டின வீடு. இந்த வீடில் பார்த்திங்கன்னா மரத்தை அப்படி அரிஞ்சு முழு மரமாக இல்லாமல் மரத்துண்டுகளை வச்சு பிறகு வீடு கட்ட துவங்கியிருக்கணும். கிட்டத்தட்ட 17ஆம் ஆண்டு முடிவு 18ஆம் ஆண்டுல எல்லாம் மரங்களை வெட்ட துவங்கியிருக்கணும். அப்படியே மரமாக குத்தி மாரி வெட்டி அதில் கட்டுறதுக்கு. இது வந்து மாட்டுத்தொழுவம். இது 16ஆம் நூற்றாண்டுலேருந்து 17ஆம் நூற்றாண்டு மட்டுக்கிடப்பட்ட ஒரு மாட்டுத்தொழுவம். கவ் ஹவுஸ்ன்னு போட்டிருக்கு. அதில்
வந்து பேக் ஹவுஸ். இதுவும் ஒரு இந்த பேக்கரி மாதிரி 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. வந்து சமர்லேயும் இதுக்குள்ள கணக்கு மரங்கள் இருக்கிறபடியாக வெயில் பெருசாக எங்களுக்கு மேலே படாது. இதில் பார்த்திங்கன்னா 4 அழகான வீடுகள் இருக்குது. அதுவும் எல்லாம் கூரை எல்லாம் புல்லுத்தான் முளைச்சிருக்கு. அதில் 2 வீடு நல்லா கீழே உயர்த்தி வச்சு தண்ணி அது வந்தால் வீட்டுக்கு வராத மாதிரி இப்போ அதுக்கு மேலே வீட்டை கட்டியிருக்கணும். 2 வீடும் இப்படித்தான் செய்திருக்கணும். இது வந்து 1769 கட்டின ஒரு ஃபார்ம் ஹவுஸ். இது முழு மரத்தில் கட்டாமல் பலகைகளை அப்படியே ஸ்லைஸாக வெட்டி அதில் கட்டியிருக்கணும். அதோட எண்ணல்களும் கிளாஸ் உள்ள எண்ணல்களும் போட்டிருக்கணும். இதுவும் நல்ல வடிவாக இருக்குது பார்க்க. 1960ஆம் ஆண்டு அப்படி வெளிவந்த இந்த ரெக்டரை இதில் சும்மா ஷோவுக்காண்டி விட்டுருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஃபார்ம் ஸ்டோரேஜ் ஹவுஸ். இங்கே பார்த்திங்கன்னா முந்தி பாவித்த அந்த உழுவுற இயந்திரங்கள், வண்டில்கள், வைக்கல் ஏற்றுற அந்த பெட்டிகள் அப்படி நிறைய இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே சும்மா நடந்து தெரிஞ்சு பார்க்கலாம். அதோட ஸ்டோரேஜ் மாதிரி மரங்கள் அதுகளையும் இதுக்கு வைக்கிறதுக்காண்டி பாவிச்சிருக்கணும். இது வந்து ஒரு வண்டில் மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா இதுகள் வந்து அந்த உழுவுறது நிலத்தை உழுவுறதுக்கு பாவிக்கிற கலப்பை மாதிரி இது. அப்புறம் உள்ளுக்க பார்த்திங்கன்னா அதில் ஒரு கலப்பை ஒன்று இருக்குது பச்சை நிறத்தில். இதுதான் அந்த கலப்பை. இது அந்த இப்படி கீழே பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும், அதால் உழுவுறது. இஞ்சாலையும் இந்த வைக்கல் ஏற்றுற வண்டில்கள் அப்படி கணக்கு அதுக்குள்ளே விட்டு வைக்கணும். இது வந்து அப்படியே ரேம் மாதிரி அப்படியே உருட்டி கொண்டே மேலே ஸ்டோரேஜுக்குள்ளே சாமான்களை வைக்கலாம். ஒரு பெரிய வைக்கல் ஏற்றுற ஒரு வண்டில் மாதிரி ஒன்று நிற்குது. இதில் அப்படியே சும்மா நடந்துருங்க, நீங்களே உங்களுக்கு விருப்பமான இடங்களுக்கு போய் பார்க்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. உள்ளுக்க போயலான்னா கதவை ஊட்டி இருக்கும். இது 1840 இதண்ட செய்த ஒரு வீடு. பார்த்திங்கன்னா ஒரு பசு மாடு ஒன்று 2 மேய்ஞ்சி ஒன்று இருக்குது. இதில் இன்னொரு வீடு இருக்குது. இதுக்கு பெயிண்ட் அடித்து வச்சுருக்கணும். இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு வீடு பெயிண்ட் அடித்தபடி. அதனால் கணிக்கல் எத்தனையாம் ஆண்டு கட்டினாண்டு நினைக்கிறேன். இதுவும் 1900 கட்டியிருப்பினோம் நினைக்கிறேன். இதுக்கே உள்ளுக்க போய் பார்க்கலாம். நாங்கள் உள்ளுக்க பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு படி மாதிரி இருக்குது. இதால் எதிரி மேலே போகலாம். இங்கால அந்த பெட்டு, அந்த முந்தி பாவிச்ச காலத்தில் பெட்டுகள், டேபிள் அப்படி என்னவே இந்த பாவிச்ச இதுகளே அதுக்கு அப்படியே விட்டுருக்கணும். இதில் அப்படியே அந்த அடுப்பு வச்சரிக்கிற அந்த இது மாதிரி உண்டு. நிலம் வந்து இப்படி கல்லை போட்டு சீமேந்து போட்ட மாதிரி. அப்படின்னு உள்ள அந்த லிவிங் ரூம் மாதிரி இருக்கிறதுக்கு பெஞ்செல்லாம் போட்டிருக்கணும். இது டைனிங் ஏரியா. இப்போ இதில் நீங்கள் பார்க்குறது அந்த செம்மறியாட்டு இந்த மயிறு எடுத்து இந்த நூல் செய்கிறது, அதாவது ஊல் அது செய்கிறதுக்கு பாவிக்கிற அந்த கையால் சுற்றி செய்கிற இயந்திரம். இங்கே இப்போ பார்க்குறது 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஸ்டேப் என்ற ஒரு தேவாலயம், சர்ச். இது வந்து அந்த ஓப்பன் ஏர் மியூசியத்தில் ஒரு இடத்துல வச்சிருக்கணும். இது ஒரிஜினலாக வந்து கோல் அண்டு நோர்வேல ஒரு இடத்துல தான் இருந்தது. இதை வந்து 1157ஆம் ஆண்டில் இருந்து 1216ஆம் ஆண்டு பகுதியில் தான் கட்டி முடித்தவ. பிறகு புது கோயில் ஒன்று கட்டுறதுக்காண்டி 1880 இந்த கோயிலை இடிக்கிறதுக்கு முடிவு செய்தவ. அப்போ அந்த கோயிலை இடிக்க முதல்ல அதை சேவ் பண்ணுறதுக்காண்டி அதை கவனமாக அப்படியே கலட்டி இடத்துல பாதுகாப்பாக வச்சுருந்தவ. அதுக்கு பிறகு நோர்வே கிங் ஓஸ்கர் 2வது அந்த இதை திருப்பி 1885 1907ஆம் ஆண்டு மட்டும் திருப்பி செய்து ஓப்பன் ஏர் மியூசியத்தில் இங்கே வருவைக்காண்டி வச்சவர். இதுதான் அந்த டைமில் முதலாவது உலகத்திலேயே முதலாவது ஓப்பன் ஏர் மியூசியமாக இருந்ததாம். இது ஒரு மிகவும் அழகான ஒரு
சேர்ச் முழுக்க மரத்தில் தண்டது. உள்ளுக்க போய் இதையும் படிவாக பார்த்து ரசிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது 19th சென்ச்சுரியில் இருந்த நோர்வே. இது நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 70களில் இருந்த ஒரு பெட்ரோல் பம்ப் ஸ்டேஷன். அதில் ஒரு VW பாக்ஸ் காரில் நடுக அப்படியே அதில் நிற்கிற மாதிரி விட்டுருக்கணும். எஸ்ஓ பம்ப் பெட்ரோல் அடிக்கிற பம்ப் 2 வச்சுருக்கணும். அதுக்கு பக்கத்தில் அந்த பம்ப் ஸ்டேஷனுக்கு பே பண்ணுற இடம் மாதிரி அந்த டைமில் இருந்த தெர்மோமீட்டர் அப்படி கணக்கு இதுகளை இதில் வச்சுருக்கணும். இதுவும் அப்படி அந்த நீங்கள் அந்த பழைய இதுகளை பார்த்துட்டு மற்ற பக்கம் வரைகளில் இந்த மாடர்ன் சிட்டியாக மாறுற டைமில் அந்த ஏராவில் இருந்த செக்ஷனுக்குள்ள வரைக்கும் நீங்கள் இதை பார்க்கலாம். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆல்கஹால் விற்கிற கடை மாதிரி ஒன்று செய்து வச்சிருக்கணும். இதுவும் அந்த 50-60களில் இங்கே நோர்வேயில் இருந்த ஆல்கஹால் விற்கிற கடையை மாதிரி அப்படியே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சிருக்கணும். இது கூடுதலாக இருக்கிற போத்தில் இல்லாமல் எம்டி. நீங்கள் இப்போ பார்க்குறது நோர்வேயான் போஸ்ட் ஆஃபீஸ் வேண்டிய அந்த போஸ்ட் ஆஃபீஸ் சைனும். இதுவும் நினைக்கிறேன் 1990s இருந்த மாதிரி செய்து வச்சிருக்கணும். இதுக்கு மேலே ஓடு போட்டிருக்குங்க. இப்போ இனி பார்க்குறதெல்லாம் கூடுதலாக அந்த கூரைக்கு ஓடு போட்ட பில்டிங்குகள் தான். கொஞ்சம் முடனான பிறகு இது வந்து அந்த கோட் ஜாட்டுண்டு. அப்படி நடந்து போனால் அப்புறம் நீங்கள் அந்த 50s 60s ஏராவில் வீடுகளை போய் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் இந்த முடுவன் ஏரா வந்து அப்புறம் உள்ள வீடுகள். இதுலேயும் அந்த வீட்டில் பெட்ரூம் பிளாங்கெட்டுகள் இதுகளெல்லாம் அப்படியே டிஸ்பிளேயாக வச்சுருக்கணும். பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் ஏரியா இதுலேயும் பாவிச்ச அந்த வாளி சட்டி பாத்திரங்கள் இது வாஸ் கப் அண்ட் சோசர் அதுகளையும் டிஸ்பிளே வச்சுருக்கணும். இது ஒரு பெட்ரூம். அதுவும் அப்படியே அந்த காலத்தில் பாவிச்ச மாதிரியே வச்சிருக்கணும். இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அந்த மாடர்ன் ஸ்டைல் வீடுகள் இப்படி செமினியெல்லாம் வச்சு ஜன்னல்கள் பெயிண்ட் எல்லாம் அடித்து இருக்கும். இதில் ஒரு தபாக்கோ கடை மாதிரி இங்கே கூடுதலாக அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் மாதிரி சிகரெட் கொக்கோ கோலா அதுகள் கேண்டி அதுகள் விற்கிற கடை உண்டு. இதுவும் அப்படியே ஃபுல்லாக எப்படி அந்த காலத்தில் இருந்துச்சோ அதே மாதிரியே செய்து அதில் உள்ளுக்க போய் பார்க்கக்கூடிய மாதிரி வச்சிருக்கணும். இந்த கோமிக்ஸுகள் இதில் அந்த உள்பக்கம் இதில் பார்த்திங்கன்னா அந்த டெராஸ் ஒன்று இருக்குது. ஏதாவது நறுத்து கொடுக்குறாண்டால் அதை விட அந்த உள்ளுக்குள்ள ஃபுல் டிஸ்பிளே என்னென்ன விற்கணுமோ அதெல்லாம் அதில் அப்படியே ஒரு சின்ன கன்வீனியன்ஸ் ஸ்டோர் மாதிரி சாக்லேட்டுகள் கேண்டிகள் எல்லாத்தையும் அப்படியே ஒரிஜினல் இதையே அப்படியே வச்சிருக்கணும். பழைய காலத்து கொக்கோ கோலா ஃப்ரிட்ஜ் எல்லாம் அதுக்குள்ளே வரைக்குள்ள ஒரு 50ஆம் ஆண்டு 60ஆம் ஆண்டு கடைக்குள்ளே போன ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இதுதான் அந்த டெராஸு. இது அந்த முன் டிஸ்பிளே கேபினெட். இது சபாக்கோ ப்ராடக்ட்ஸ் சுங்கான் அதுகள் எல்லாம் வச்சிருக்கணும். அந்த காலத்தில் கூடுதலாக அந்த சுங்கான் பிடிக்கிறது. அப்போ அதுக்காண்டி அந்த அதுகளையும் அப்படியே டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். இப்போ இதை பார்த்துட்டு நாங்கள் செஞ்சால் இந்த மியூசியம் மாதிரி அதில் கூடுதலாக எல்லாம் அந்த காலத்தில் பாவித்த 40, 50, 60, 70களில் பாவித்த எல்லாத்தையும் என்னென்ன வகையால் எடுக்கலுமோ அவ்வளோதையும் கொண்டு வந்து டிஸ்பிளேக்காண்டி இங்கே வச்சிருக்கணும். இது அந்த பைப் பண்ணுறது சுருட்டு சுங்கான்னு சொல்கிறது அந்த தபாக்கோவை போட்டு குடிக்கிற பணக்காரர். அதேமாதிரி அந்த போஸ்டர்கள் அந்த காலத்தில் சிகரெட்டுக்கு அட்வர்டைஸ் பண்ண போஸ்டர் அப்படி நிறைய சாமான் டிஸ்பிளேயில் வச்சிருக்கணும். இது சிகரெட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட், இந்த மற்ற தபாக்கோவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்.
இப்போ இந்த 19th சென்ச்சுரி வீடுகள் உள்ள ஏரியா பார்த்திங்கன்னா கூடுதலான வீடுகள் பெயிண்ட் எல்லாம் விதமான கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கும். அதோட கிளேயில் செய்த ஓடு தான் போட்டிருக்கணும், அதாவது அந்த சிவப்பு மண்ணோடு மாதிரி. அதோட இந்த ரோட்டெல்லாம் அந்த ஸ்டோன் பதிச்ச ரோட்டுகள், கூடுதலாக பெரிய பெரிய எண்ணல்கள் இப்படி படியால் ஏறி மேலே போகிற மாதிரி. இது இன்னொரு கடை ஏரியா உண்டு. இதுக்குள்ளே ஒரு ஆள் அந்த காலத்தில் எப்படியாவே உடுப்பு இந்த 50களில் கடையில் ஆக்கள் நினச்சினோமோ அதே மாதிரி ஒரு நோர்வே பெண்ணொரு ஆள் அதில் சும்மா நிற்கிறா. அஞ்சு ஒன்றும் வேண்டே இல்லாத நான் சும்மா அந்த டிஸ்பிளேக்கு அதில் நின்று சும்மா கதைப்பா, அதாவது நீங்கள் கதைச்சா உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவான். சில இதுகளே கொஞ்சம் ஆக்களோட இன்டராக்ட் பண்ணுறதுக்காண்டி இப்படி லைஃபாயும் ஆக்களை விட்டுருக்கணும் அந்த மியூசியங்கள் இருக்கிற இடத்துல. இது பார்த்திங்கன்னா அந்த பழைய காலத்து தராஸ் ஒன்று இருக்குது, இப்படி அந்த வெயிட்டுகளை வச்சு அளக்கிற தராஸ். அதுக்கு பக்கத்தில் அப்புறம் இன்னொரு மியூசியம் உண்டு. அதுவும் இந்த இதுகளை பற்றி அந்த கூடுதலான இரும்பு அதுகளில் செய்த கொப்பர் பிராஸுகளில் செய்த இதுகள், கொஞ்சம் இன்னும் நுணுக்கமான வேலைப்பாடுடைய இதுகளை இன்னொரு இடத்துல டிஸ்பிளேக்கு வச்சிருக்கணும். இதெல்லாம் வந்து அந்த காலத்து வீடு கண்ணாடி எண்ணங்களோடு எல்லாம் எப்படி இருந்தது. இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா நோர்வே இந்த ஹிஸ்ட்ரி முழுக்க நீங்கள் இதுக்குள்ளே பார்க்கலாம். நார்மல் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்ண்டு. இதை விட பிறகு மேரின் மியூசியம் இருக்குது, வைக்கிங் மியூசியம் இருக்குது, அப்படி நிறைய இருக்குது. இது வந்து ஃபோல்க் மியூசியம் சொல்கிறது. இது நோர்வே மக்கள் 16ஆம் நூற்றாண்டில் இருந்து எப்படி வாழ்ந்தார்கள்ண்டு. எனக்கு தெரிஞ்ச அளவில் நோர்வே 16ஆம் நூற்றாண்டில் தான் அந்த ஆக்கள் குடியேற துவங்கினவே என்று சொல்லப்படுகிறது. அந்த டைமில் அதுக்கு முதல் வைக்கிங் கண்டு அவள் தான் கிரீன்லேண்ட் ஐஸ்லாண்டுக்கெல்லாம் போய் அங்கே குடியேறி அங்கே இப்போ அது தனித்தனி நாடாக இருக்குது. இது ஒரு டைனிங் டேபிளும் டைனிங் ஏரியாவும். அவைகள் அந்த போட்டோ உடுப்புகள் அது அப்படியே சாம்பிளாக வச்சிருக்கணும். இந்த பாவிச்ச கதிரைகள், சோஃபா செட்டிகள் அந்த டைமில் எல்லாமே எந்தெந்த இயரில் பாவிச்சுன்னு இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நான் கூந்து கவனிக்க இல்லையா, அதில் நீங்கள் வாட்சி பார்க்கலாம் எந்தெந்த இயராவில் இப்போ பாவிச்ச வேண்டு. இந்த சூக்கள் அந்த காலத்தில் என்ன மாதிரி சூப் பாவிச்ச வேண்டதில் டிஸ்பிளேயில் வச்சிருக்கணும். அந்த ஒரு செட்டி அந்த காலத்தில் எப்படி இருந்ததுண்டு. ஜெர்மன் முன்சன், அடுத்தது நியூயார்க், ஓகே. நாங்கள் இப்போ இதை பார்த்துட்டு வெளியில் வந்தால் அப்படி இந்த ஃபோல்க் டான்ஸ் மாதிரி நோர்வேஜ் மக்கள் இந்த பாரம்பரியமான நடனங்கள், சின்ன பிள்ளைகள் பெரியாக்கள் எல்லாரும் சேர்ந்து ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி நடமாண்டது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒரு குறிப்பிட்ட டைமில் நீங்கள் அந்த முதலே அந்த பம்ப்ளெட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் எத்தனை மணிக்கு இந்த நடனம் இருக்குன்ற ஒரு இடத்துல நீங்கள் அதை அப்படி அந்த டைம் போனீங்கன்னா அதில் போய் இதை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு அதில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமர்த்திங்கன்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்குடன் நோட்டிஃபிகேஷன் நீங்களும் பார்க்கலாம்.